வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு பொதுவாக நீதிமன்றங்களினுடைய உத்தரவுகளை அரசு அதிகாரிகள் நிறைவேற்றுவது இல்லை என்பதை கொள்கையாக வைத்திருக்கிறார்களா என்று மதுரை கிளை உயர்நீதிமன்றம் வினா எழுப்பியிருக்கிறது. அந்த வழக்கு குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம். பொதுவாக அரசு அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவுகளை நிறைவேற்றுவதில் தாமதம் காட்டுகிறார்கள். குறிப்பாக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளை நிறைவேற்ற குறைந்தபட்சம் 3 ஆண்டு காலம் எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதை தெரிவித்த மதுரை கிளை நீதிபதிகள் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய துணை ஆட்சியராக பணியாற்றிய அதிகாரி ஒருவரை அவர் ஓய்வு பெறும் நாளில் எந்தவித காரணமும் இன்றி அவரை பணியிடம் நீக்கம் செய்ததாக தெரிய வருகிறது. இதனால் அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டி அவர் மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். மேலும் நீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்றாத வருவாய் அதிகாரிகளுக்கு எதிராகவும் திருநெல்வேலியைச் சார்ந்த முருகேஷ் என்பவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறார். ஆகவே இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு என்னன்னா, கடந்த 2 மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 550 நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் அரசு அதிகாரிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டு விசாரணையில் இருக்கிறது. இது ரொம்ப கவலை அளிப்பதாக இருக்கிறது என்று அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் பொதுவாக நீதிமன்ற உத்தரவுகளை நிறைவேற்றுவது கிடையாது என்பதில் கொள்கை முடிவாக இருக்கிறார்களா அரசு அதிகாரிகள் என்று வினா எழுப்பியிருக்கிறார்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்றம் பிறப்பிக்கக்கூடிய உத்தரவுகளை அரசனுடைய முதன்மை செயலாளர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட வருவாய் அலுவலர், கோட்டாட்சியர், வருவாய் வட்டாட்சியர் ஆகியோர்கள் நிறைவேற்றுவதற்கு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் எடுத்துக்கொள்வதாக தெரிய வருகிறது. அவர்கள் அலட்சிய போக்குடன் செயல்படுகிறார்கள். அந்த காரணத்தினால்தான் பார்த்தீங்கன்னா இப்போ 2 மாத காலகட்டத்துக்குள்ளாகவே 550 நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்பதை குறிப்பிட்ட நீதிபதிகள் பொதுவாக கடந்த 2023ஆம் ஆண்டு அரசனுடைய தலைமைச் செயலாளராக இருந்த சிவதாஸ் மீனா அவர்கள் இதுபோன்ற நீதிமன்ற உத்தரவுகளை உடனுக்குடன் நிறைவேற்ற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார்கள். அந்த உத்தரவை எத்தனை அதிகாரிகள் பின்பற்றி இருக்கிறார்கள், அப்போ அந்த உத்தரவு தேவையற்ற ஒன்றா என்பதை தெரிவித்த நீதிபதிகள், அதாவது இது எதை கோடிட்டு காட்டுவதாக இருக்கிறதுனா, பொதுவாக நீதிமன்றம் பிறப்பிக்கிற உத்தரவை அரசு அதிகாரிகள் நிறைவேற்றுவதில் தயக்கம் காட்டுகிறார்கள், காலதாமதம் செய்கிறார்கள், அலட்சியம் செய்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா அதற்கு அடுத்தபடியாக அவமதிப்பு வழக்கு போட்டால் பார்த்துக்கலாம் என்ற நிலைப்பாட்டில் அரசு அதிகாரிகள் மெத்தன போக்கோடு இருப்பதாக தெரிய வருகிறது. இந்த நிலை மாற வேண்டும். இதற்கு சரியான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து நீதிமன்றம் போதிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். நீதிமன்ற உத்தரவில் காலவரையறை குறிப்பிட்டே சில உத்தரவுகள் இருக்கும், அதையும் அதிகாரிகள் பின்பற்றுவது கிடையாது. அப்போ நீதிமன்ற உத்தரவுகளை ஏக காலத்தில், அதாவது குறிப்பிட்ட காலத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்பதை வழிகாட்டு நெறிமுறைகளுடன் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து அதை நடைமுறைப்படுத்துவதை அரசு அதிகாரிகளும் தலைமைச் செயலாளரும் உறுதி செய்ய வேண்டும். இதுதான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆகவே நண்பர்களே, இதுபோன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்களை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம். இதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் திரையில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க அல்லது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதற்கு உடனுக்குடான பதில்களை நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம். மேலும் சட்டம் விழிப்போடு இருப்பவர்க்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவி வருவதால் சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளை மக்களிடையே பரவலாக்கி சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகள் மற்றும் சட்டம் சம்பந்தமான காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும். மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். நன்றி, வணக்கம்.